ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாத்திரம் சூடு ஆயிடுச்சுங்க. இல்லை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த நெய்யில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு முதல்ல நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்தால் போதுங்க, ரொம்பையும் ஃப்ரை பண்ண வேண்டாம், வறுத்தெடுக்க வேண்டாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இல்லை கொஞ்சம் திராட்சை, இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோங்க. இப்போ இந்த நெய்யிலே ஒரு கப் அளவுக்கு கேரட்டை நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். ஃப்ரெஷ்ஷான கேரட் தாங்க நான் எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ கேரட் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க. இதில் நான் இப்போ 1.5 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். ஒன்றே கால்லேருந்து 1.5 கப்பு அளவுக்கு நம்ம பால் சேர்க்கலைங்க. ஏன்னா கேரட் நல்லா வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கு தான் நான் 1.5 கப்பு பால் ஊற்றுறது. 1.25 கப்பு கூட நம்ம ஊற்றலாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும், வெந்து கிடைக்கும். இதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா வெந்து கிடைக்குங்க. அதுக்கு தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். வாயில் போட்டவுடனே நல்லா கரைஞ்சிருங்க, அந்த அளவுக்கு வெந்து கிடைக்குங்க. அதுக்கு தான் நான் 1.5 கப்பு பால் ஊற்றிருக்கேன். இது இப்போ நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க. இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறோங்க. பாருங்கள், நம்ம முதல்ல ஊற்றின பாலுக்கு இப்போ ஊற்றிற பாலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் வத்தி வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின பால்லாம் வற்றி கேரட்டும் பால் இப்போ ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு நான் சீனி சேர்க்குறேன். உங்கள் இனிப்புக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப்பு சேர்க்குறேன். நம்ம போட்ட சுகரும் மெல்ட் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கிறோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட சுகர்லாம் மெல்ட் ஆகி இப்போ நமக்கு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேங்க. மொத்தமாக நான் 3 ஸ்பூன் தான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட்ஸும் கிஸ்மிஸையும் இதுலேயே நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை அமர்த்திக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம ப்ளூபெரிஸ் கிச்சனில் பார்த்துருக்கோம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளூபெரிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.